நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலிலே, 2001 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி, நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார். திமுக இந்த தேர்தலோடு முடிவு கட்டப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்தீர்கள். அதுக்கு முன்பு பிபி சிங், ஐஜே குஜராத், மரியாதைக்கு தேவகடா, இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்க வைத்தது. இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. சுமார் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 16 ஆண்டு காலத்தில் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கள, தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க? என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய குறிக்கோள். உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் 16 ஆண்டு காலம் இருந்தீர்களே, மக்களை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ
தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. விலைவாசி உயர்வில்ல, இன்றைக்கு மின்சார கட்டணம் உயரல, வீட்டு வரி உயரல, கடவரி உயரல, தொழில் சிறந்தது, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இன்றைய நிலை என்ன? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 52% மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு 100%, மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில கடைக்கு 150% வரி உயர்வு. இதுதான் இப்பொழுது நிலை. இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்? வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பாடம் கற்க இருக்கின்றார்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களும் நடமாட முடியல. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. வெக்கமா இல்ல? திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். திறமையற்ற நிர்வாகம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன தவறு? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது. வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாம் கூட்டணி அமைக்கின்றோம். எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி. மத்தியில இருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், தேவையான நிதி மத்தியில் இருந்து பெற வேண்டும், அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி. உங்க கூட்டணி எப்படி? இந்தியா கூட்டணி. இப்போ காருக்கு 4 சக்கரம்னா ஒரு சக்கரம் புடிக்கிட்டு போயிட்டு, டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் கழட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா கழட்டிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இந்தியா கூட்டணி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்தியா கூட்டணியில் விலகி கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கின்றன என்பதை நினைவு கொள்ளுங்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து 50 மாதம் ஆகிப்போச்சு. இந்த 50 மாதத்துல நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். அத்திக்கட அவனாசி திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். அதிலே 2ஆம் கட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற இந்த தொகுதி முழுவதும் செழிப்பாக, மேட்டுப்பாளையத்தில் இருக்கின்ற இந்த தொகுதி முழுவதும் செழிப்பாக பச்சை பசேன்னு விவசாய பூமிகள் மாறுவதற்காக 2ஆம் கட்டம் அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வருவதற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே மேற்கொண்டோம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கட மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2025 ஆட்சி அமைக்கும். நிச்சயமாக இந்த 2ஆம் கட்டம் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும். அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு. தம்பி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்கப்பா. ஆம்புலன்ஸ் வருது தம்பி, கொஞ்சம் மெதுவா போ. கொஞ்சம் கார்ல மெதுவா போப்பா. கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ். இன்றைக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்வியிலே முன்னிலை மாநிலமாக வந்தது. கிட்டத்தட்ட 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம். 2011 அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 134 பேர் தான் திமுக ஆட்சியில உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சியிலே கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு, எண்ணற்ற கல்லூரியை திறந்ததின் விளைவு கிட்டத்தட்ட 154 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் அவரை நேரிலே சந்தித்து தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும், அதிக மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அதோட அண்ணா திமுக ஆட்சியில 10 ஆண்டுல 7 அரசு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம். அண்ணா திமுக ஆட்சியில 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம் 3, கால்நடை பூங்கா பிரம்மாண்ட 5000 கோடியில. இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இப்படி ஒரு திட்டமாவது உங்கள் ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா? அது மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக உருவாக்கி கொடுத்தோம். ஆரம்ப சுகாதார நிலையம் சுமார் 284 ஆரம்ப சுகாதாரத்தை புதிதாக ஏழை எளிய மக்கள் தங்குதடை இல்லாமல் சிகிச்சை பெறுவதற்காக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு சாதனைகளை படித்த அரசாங்கம் தான் அண்ணா திமுக அரசாங்கம். இது மக்களுடைய அரசாங்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம். விவசாயி நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதியிலே விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம். வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே உதவி செய்தோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே காலையிலே விவசாய பெருமக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது செங்கல் சூளை வைத்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் தொழில் செய்ய முடியவில்லை, பல லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் சொன்னார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செங்கல் தயாரிப்புக்கு தேவையான உதவி செய்யும். அதே போல கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி. அந்த கைத்தறி நெசவாளர்கள் இன்றைக்கு கஷ்டத்திலே இருப்பதாக சொன்னார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதற்கு முன்பு ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் இந்த கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சேலைகளுக்கு, துணிகளுக்கு 50% மானியம் கொடுக்கப்பட்டு வந்தது. அதை 150 கோடி, 50 கோடி தான் ஒதுக்கப்பட்டு வந்தது. அதை 150 கோடி ரூபாய் மானியத்தை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். இன்றைக்கு கூட கோரிக்கை வச்சாங்க, அந்த நெசவாளர்கள் அந்த கூலி நேரடியாக கொடுக்கப்பட்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதை வங்கியிலே செலுத்துகின்றார்கள். அதுவும் 15 நாளைக்கு ஒரு முறை தான் வங்கிக்கு சென்று பணத்தை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எப்படி நெசவாளர்களுக்கு அவ்வப்போது கூலி கொடுத்தார்களோ அதை போல கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு நம்முடைய வனத்துறைக்கு சொந்தமான பகுதியிலிருந்து அந்த அருகிலே இருக்கின்ற விவசாய பூமியில் இருக்கின்ற அந்த வேளாண் பயிர்களை வன விலங்குகள், யானைகளும் பன்றிகளும் அந்த
பயிர்களை சேதம் விளைவிக்கின்றது, அதையும் தெரிவித்தார்கள். அதற்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த வன விலங்குகளால் பயிர்கள் சேதமடைந்தால் அதை கணக்கிட்டு உடனுக்குடன் அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்தோம். அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வேளாண் பயிர்கள் காப்பதற்குண்டான வன விலங்குகள் அந்த பயிரை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு வழிகளை தடுத்து நிறுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, அதே அவனாசி மேட்டுப்பாளையம் சிறப்பான ரோடு. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை 4 வழிச்சாலைக்கு அனுமதி பெற்றோம். அதையும் இந்த ஆட்சியில கைவிட்டுட்டாங்க. இப்படி ஏராளமான திட்டங்கள். அதே போல மேட்டுப்பாளையத்தில் புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே இந்த பயிலுகின்ற மக்களுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே நினைவு கூர்ந்து, அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே உழைத்தார். இந்த மண்ணிலே மறைகின்ற வரை உழைத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தன் உடல்நிலை சரியில்லாத போது கூட அதை கூட பொருட்படுத்தாமல் மக்களால்தான் பெரிது என்று எண்ணி மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மா என்பதையும் நேரத்திலே தெரிவித்து, அந்த 2 தலைவர்களுக்கும் குடும்பம் கிடையாது. இங்கே இருக்கின்ற நாம் தான் பிள்ளைகளாக பார்த்தார்கள். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த ஸ்தானத்திலிருந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவோடும் தன் பிள்ளைக்கு செய்வோல் நாட்டு மக்களுக்கு செய்த தலைவர் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். அதேபோல் எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினால் அந்த கட்சி எந்த கட்சி இருக்கின்றதோ அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது லட்சியம். நம்முடைய லட்சியம் வெற்றி பெற எழுச்சி பயணத்தை மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கப்பட்டது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கின்றது. இந்த எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் வெற்றிக்காக அடித்தளம் அமைக்கும் நேரத்தில் தெரிவித்து, மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த அற்புதமான கூட்டத்தை கூட்டிய நம்முடைய அருமை சகோதரர்களுக்கு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் எனது மனமார வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.